Hello everyone, welcome back to our channel Learn Easily with me. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard maths chapter 2 exercise 2.1ல first question தான் பார்க்க போறோம். So find all the positive integers divided by 3 leaves remainder 2 அப்படினு சொல்லிருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா all the positive integers நம்ம find பண்ணணுமாமா. அது 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 இருக்கணும். அந்த மாதிரி நீங்க find பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டாங்க. So இதுதான் exercise 2.1ல first sum ஓகேங்களா. இந்த exercise எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெமா அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெமா இதுக்கான ஒரு ஃபார்முலா ஆல்சோ இருக்குது. என்னன்றதை நான் சொல்கிறேன். ஈக்குவலிட்ஸ் டிவிஷன் லெமா ஃபார்முலா என்னன்னா A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். ஏவும் பியும் ரெண்டு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை சொல்லுவோம். கியூன்றது குவாஷன்ட், ஆர் அப்படின்றது ரிமைண்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எல்லா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸையும் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏக்கு நமக்கு என்னன்றது தெரியாது ஓகேங்களா. ஆனால் பி பாருங்கள் டிவைடட் பை 3 நமக்கு ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க இல்லையா. 3ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ அதனால் பிக்கு நான் 3ன்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா. ஆஃப்டர் தட் கியூ குவாஷன்ட் இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கொடுக்கல. கியூக்கு குவாஷன்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ ப்ளஸ் 3Q ப்ளஸ் ஆர் பாருங்கள் ரிமைண்டர் 2ன்ட்டாங்க. ஸோ ஆருக்கு என்னன்னு கொடுத்துட்டு 2ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வேணும்னா எடுத்து எழுதிட்டு கூட நீங்கள் எழுதலாம். B ஈக்குவல் டு 3 ஆர் ஈக்குவல் டு 2. இது ரெண்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. B இருக்கிற இடத்துல 3 போடுறீங்க, ஆர் இருக்கிற இடத்துல 2 போடுறீங்க. ஸோ A ஈக்குவல் டு 3Q ப்ளஸ் 2 இது நம்ம போட்டுட்டோமா. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்ட்டாங்க கரெக்டாக. ஸோ ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட் Q இருக்குது பார்த்தீங்களா. Qவில் நம்ம நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. Q ஈக்குவல் டு ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்ன்ட்டாங்க 0லேருந்தே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ A ஈக்குவல் டு 3 இன்ட்டு Q இருக்கிற இடத்துல 0 போடணும் ப்ளஸ் 2. ஸோ இப்படி போட்டால் 3 இன்ட்டு 0 என்ன வரும் 0. ஸோ ப்ளஸ் 2 மட்டும் எனக்கு கிடைக்கும் கரெக்டுங்களா. இங்கே 2ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் Q ஈக்குவல் டு அதே மாதிரி நான் 1 போடுறேன். ஸோ 1 போட்டேன் அப்படின்னா A ஈக்குவல் டு 3 into 1 plus 2. ஸோ இப்படி போட்டுனா 1 3 is 3, 3 plus 2 என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் Q equal to 2 போடுறேன். ஸோ அதே மாதிரி A equal to 3 into 2 plus 2. 3 2s are என்னது 6, 6 plus 2 என்ன 8. இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே போகலாம். பிகாஸ் அவங்க வந்து எந்த கண்டிஷனும் நமக்கு கொடுக்கல. இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காததால நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ போடலாம். ஸோ அதே மாதிரி 3 அப்ளை பண்ணுறேன். 3 into 3 plus 2, 3 3s are 9, 9 plus 2 11. எனக்கு ஓகே ஒரு 4 நம்பர்ஸ் எனக்கு வந்துருச்சு. அதனால நான் இதோடவே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். 2 5 8 11 அப்படின்னு ஒரு 4 நம்பர்ஸ் வந்துருச்சு. இது எல்லாமே பாசிட்டிவான ஒரு இன்டீஜராக தானே இருக்குது. அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம் அப்படின்னா த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அவங்க அதானே கேட்டாங்க. த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் நமக்கு என்னென்ன நம்பர் கிடைச்சதோ அது எல்லாமே எழுதலாம். என்னென்னா 2 5 8 11 இது எல்லாமே கிடைச்சிது. இது நான் எதனால் டிவைட் பண்ண டிவைடட் பை 3 ஓகேங்களா. ஆர் டிவைடட் பை 3. ஸோ எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சிருக்கு 2 கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதலாம். ரிமைண்டர் ஆர் 2. ஸோ இந்த மாதிரி எழுதலாம் ஓகேங்களா. அவங்க 3ஆல் டிவைட் பண்ணும், ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கணும்னாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 11 வரைக்கும் தான் ஸ்டாப் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் 8ஓடவோ ஸ்டாப் பண்ணிக்கலாம், 11க்கு அப்புறமும் போட்டுக்கலாம். நீங்கள் இவங்க கண்டிஷன் தராததால் நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அது வந்து நம்மளோட விஷ் தான். ஸோ அவ்வளோதான் இந்த சம். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்கமிங் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.